உலகத் தமிழர்களே, இனிய வணக்கம். ஒரு அழகான நகரம் அது. அதில் ஒரு பெரிய மில்லு, பிஎன்சி மில்லு மாதிரி வச்சுக்கணும். ஒரு பெரிய மில்லு இருக்கு. அதில் ஒரு வேலை, பர்மனெண்ட் வேலை தான். கணவன், மனைவி, ஒரு குழந்தை. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆன அவங்க அப்பா. ஏதோ கொஞ்சமாக அவருக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு. இதான் அவங்க ஃபேமிலி. வாடகை வீடு. இவனுடைய ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள்லாம் நல்லா வச்சுக்கணும். அந்த குடும்பத்தை, நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். நம்ம இந்த பெரிய வண்டியில் போகணும், நம்ம ஒய்ஃபுக்கு எவ்வளோ நகைகள் வாங்கி போடணும் அப்படின்னு ஆசைகள்லாம் இருக்கும். வெறும் ஆசைகள் மட்டும் நிறைய அவருக்கு இருக்கு. இது நிறைவேறாத பட்சத்தில் 25-26 தேதியில் கடன் வாங்கி தான் குடும்பம் பண்ணணும் போது எரிச்சலாக இருக்கும். என்னடா வாழ்க்கை, அவன் எப்படியோ வாழ்கிறான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், எப்படியோ வாழ்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். நம்மளும் வாழ்கிறோம், இல்லாமல் இல்லை. ஒரு வேலை இருக்குது, நல்ல மனைவி இருக்கா, அவன் மேலேயும் குறை சொல்ல முடியாது. அப்பா பாவம், அவருக்கு பென்ஷன், அவருடைய நமக்கிட்ட எதுவும் கேட்கறதில்ல, நாமளும் அவரை கேட்கறதில்ல. அவங்க பேரனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்து பண்ணிடுவார். அப்படியே எனக்கு சலிப்பு, எதுக்கு எடுத்தாலும் கோபம். இந்த இயல்பான குணங்களை இவருக்கு வந்துடுச்சு. ஒரு நாள் குழந்தை வேகமாக சந்தோஷமாக ஓடி வந்து, அப்பா அப்பா ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறோம்ப்பா, நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். இவருக்கு வேறு மேலேருந்து வந்த கடுப்பு, என்னமோ ஒரு சிடுசிடுப்பு, ஒரு வேகம், ஒரு கோபம், அந்த சூழ்நிலை அவரை, போடா நமக்கு வேறு வேலை கிடையாது, நீ போய் எழுது போ அப்படின்னு கத்தி விட்டார். அந்த அம்மா சுமதி, அவங்க ஒய்ஃபு, கூப்பிட்டு, என்னங்க நமக்குள்ள 1000 கோபங்கள் இருக்கலாம், சின்ன குழந்தை, அவங்ககிட்ட போய் காட்டுறீங்க, உங்கள் அப்பா வேற பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் முகம் வாடி போச்சுங்க. அப்படி ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. என்ன பண்ண முடியும்? இவனுக்கும் சரி பேசிட்டோம் அப்படின்னு படுக்கிறான். தூக்கம் வரல. ராத்திரி 12 மணி ராத்திரிக்கு முள்ளமா வந்து அவன் பையன் படுத்துக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறான். பக்கத்தில் ஒரு நோட் புக்கு. இவன் நல்லா தூங்குறான் குழந்தை. அவங்க தாத்தா பக்கத்தில் படுத்துன்னு தூங்குறான். அந்த நோட் புக்கு ஒன்று, அதை எடுத்து திறந்து பார்க்குறான். உழைப்பே உயர்வு தரும் அப்படின்ற தலைப்பில் கட்டுரை எழுதணும். அதில் கட்டுரையை அழகாக எழுதியிருக்கான். அந்த பையனை வந்து எழுதின பார்த்தவொடனே இவருக்கு அவ்வளோ பெருமை. தன் மகன் எப்படி அழகாக எழுதியிருக்கான் பாருங்க. சந்தோஷம். இவனை போய் நம்ம திட்டோம்னே, விரட்டிட்டோம்னே, என்னடா மூலக்கட்டத்தனமாக இருக்கு. அதில் எழுதுறான் ஒரு சில வரிகள். எங்கள் அப்பா எனக்கு தங்கமானவர், எங்கள் அப்பா தான் எங்கள் குடும்பத்தோட சொத்து, அவர் தான் எங்கள் குடும்பத்தோட தலைவர், எனக்கு என்ன வேணும்னாலும் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாரு, பாசமானவர், அன்பானவர், கொஞ்சம் கோபமானவரும் கூட அப்படின்னு அவன் எழுதின பார்த்தவொடனே இவர் நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. இவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சு. அழுதுட்டார். அப்படியே அந்த அழுதுட்டு அப்படியே அந்த குழந்தையோட நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு, யாரையும் தொந்தரவு பண்ணாமல் உள்ளமாக வந்து படுத்துட்டாரு. சுமதி மட்டும் பார்க்குது. நம்ம வீட்டுக்காரு குழந்தைகிட்ட போகிறாரு, கொஞ்சிட்டு வராரு. அவர் என்ன பண்ணுவார்? அவரும் நல்லா உழைக்கிறாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, கிடைக்கிற வருமானம் அவ்வளோதான்.
என்ன பண்ணுவார் அப்படின்ற சுச்சுவேஷன் இப்படியே போயிட்டே இருக்குது. அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு தூக்கம் வரல. 1 மணிக்கு எழுந்து வெளியில் வந்து உட்கார்றான். எல்லாம் கும்மிருட்டு, அப்படியே சைலண்டாக இருக்கு ஊரே. அவன் வாடகை வீடு முன்னாடி பக்கம் ஒரு கடை கட்டியிருக்காரு அந்த வீட்டுக்கார். அந்த கடைக்கு யாரும் வரல, ஆட்கள் வரல, இன்னும் முடிக்கல அந்த வீடு. இந்த சுச்சுவேஷனில் அவர் அந்த கடையை பார்க்குறாரு, வீடை பார்க்குறாரு, என்னென்னமோ யோசனைகள் அவருக்கு. மறுநாள் எழுந்த உடனே காஃபி குடிச்சிட்டு இவன் வேலைக்கு கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். ஒரு 8 மணிக்கெல்லாம் இவன் போய் ஆகணும். ஆனால் ஒரு முடிவுக்கு வரான். காலையில் எழுந்த உடனே காஃபி கொடுக்குறா சுமதி. அவங்க வீட்டுக்காரை மட்டும் கொஞ்சம் உத்து பார்க்குறான். ஏதோ ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அவள் ரொம்ப புத்திசாலி. அவங்க அப்பா பார்க்குறாரு. நேற்று கோபமாக இருந்தான், இன்னைக்கு பரவாயில்ல பொழுது அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு தனியாக உட்கார வச்சு, அப்பா இந்த மாதிரிப்பா எனக்கு கம்பெனியில் ஒரு வருமானம் வருது, ஆனால் அது போதலைப்பா. 20-25 தேதிக்கு மேலே அது வரமாட்டேங்குது. எனக்கு இதனாலே கோபமாக வருது, என் மேலேயே எனக்கு கோபம் வருது, சலிப்பு வருது. தேவையில்லாமல் குழந்தைய திட்டிடுறேன், சுமதி கூட நான் திட்டிடுறேன்ப்பா. தெரியுண்டா, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லுங்கப்பா. என் அம்மாவோட நகையெல்லாம் அம்மா இறந்து போன பின்னாடி சும்மா தான் கிடக்கு. ஒரு 25 பவுன் தேரும். உன் பொண்டாட்டியும் போட மாட்டேங்கிறான். அவ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறா. இந்த நகை சும்மா கிடக்குடா, அதை எடுத்துமே வித்துரு. இந்த பக்கத்தில் இருக்குது பாரு கடை, அந்த ஓனர் வீரராகவும் வருவார். அவர்கிட்ட நானும் உட்கார்றேன், நீயும் உட்காருவோம், பேசுவோம். அந்த கடையை முடிச்சிரு. ஒரு மளிகை கடை மாதிரி ஒன்று போடுவோண்டா. சுமதியும் பார்த்துக்கிட்டோம், நானும் பார்த்துக்கிறேன், வேலைந்து நீயும் பார்த்துக்கோ. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்காடா? ஒரு வேலை செஞ்சா வருமானம் வராது, வரும், போதாது. சுமதி வேலைக்கு போயிட்டு வர முடியுமான்னா குழந்தை இருக்கான். இது அப்படி இல்லை, வீட்டோடு இருக்கிற கடை. கடையும் பார்த்துக்கலாம், வீடையும் பார்த்துக்கலாம், நானும் கடையை பார்த்துக்குவேன், நீயும் வேலையிலிருந்து வந்தால் கடையை பார்த்துக்கலாம். வியாபாரமும் ஆகும். வேற கடை கிடையாது இந்த ஊரில். இந்த ஏரியாவுக்குள்ளார கடை கிடையாது. நல்லா போண்டா, நான் சொன்ன கேளு. அப்பா அம்மா பரவாயில்லடா, அம்மா பேர்லேயே ஆரம்பிச்சிடறேன் அப்படிங்கிறார். கொண்டு போகிறான். நகையை கொண்டு போய் அப்பாவும் பிள்ளையும் கொண்டு போய் மார்க்கெட்டில் வித்துடுறாங்க. வித்துடுறாங்க. விற்றுட்டு பணத்தை கொண்டு வந்து மளிகைக்கு சாமானுக்கு மளிகை கடைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போட்டு அவங்க அம்மா பேர்லேயே அந்த கடையை ஓப்பன் பண்ணி மங்களகரமாக கடை நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடன் கிடையாதுன்ற போர்டு மட்டும் முதல்ல வெளில போட்டான். ஏன்னா சில பேர் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாமல் வேற கடைக்கு போயிடுவான். அந்த மாதிரி ஆட்கள் யாரும் வந்துடக்கூடாது. கொஞ்சம் வியாபாரம் ஆனாலும் பரவாயில்ல, கடை ரூபா கொடுத்து வாங்குறது வேணும் அப்படின்ட்டு நல்ல தரமான பொருள்களை நல்ல இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து விலை அதிகமாக இல்லாமல் விற்கிறான். பை காட்ஸ் கிரேஸ் ஒரு வருஷத்தில் நல்ல வியாபாரம் ஆகுது. 2வது வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக வியாபாரம் ஆகுது. 3வது வருஷம் சொல்கிறாரு அந்த வீட்டு ஓனரு, அப்பா என் பையன் சைனாவுக்கு போயிட்டான் வேலை விஷயமா. ஒரே பையன்தான். அவன் எங்களை கூப்பிட்றான் அங்கே வந்துருங்கன்ட்டு. இந்த வீடு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வேலை போட்டு எடுத்துக்கோன்ட்டு. கையில் பணம் இருக்குது.
தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு, அந்த வீடையும் வாங்குறான். இந்த குழந்தைய நல்லா நல்ல அந்த 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 கோபதாபங்கள்லாம் போயிடுச்சு. மலர்ந்த முகத்தோடு இருக்கான். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளரும் போது வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெறும் நம்ம தலையெழுத்து தான் அப்படின்லாம் வாழக்கூடாது. அது அது என்னால் ஏற்றுக்க முடியாது. விதியை கூட மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா சொல்றது அப்படியே கேட்கிறவன் பையன். இவனோட 3 பேருடைய முயற்சியினால இந்த கடை வியாபாரம் நல்ல பெரிய லெவலில் நடந்து எல்லாம் அந்த ஊருக்கே இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஹோல்சேல் வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. பக்கத்துலேயே இன்னொரு கடை எடுத்து ஹோல்சேல் வியாபாரமும் வச்சு பண்ணி சிறப்பாக வந்து அந்த வீடையும் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. வாழ்க்கைன்னா அப்படித்தான். வாய்ப்புகளை நாம தான் உருவாக்கணும். நமக்கு கிடைக்கிறது இவ்வளோதான், நம்ம தலை விதி அவ்வளோதான் அப்படின்னு வாழக்கூடாது. என்ன வகையில் நம்ம முன்னேற முடியும்? பகுதி நேரமாக நம்ம உழைக்க முடியுமா? நேர்மையாக இருக்கணும். அந்த போகக்கூடிய பாதை சரியான பாதையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போமா?